ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோம்னா சிங்க் ஆர் ஃப்ளோட் சேலஞ்ச். அதாவது எப்படின்னா, இப்போது இந்த கவர் ஃபுல்லாக என்கிட்ட சில பொருளுங்க இருக்குது. இதில் வந்து ஒரு பொருளாக இவங்களுக்கு தெரியாது என்ன பொருளுங்க இருக்குன்னு ஒரு பொருளை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுவேன். தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு மாதிரி கேட்பேன், அது சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமான்னு. சிங்க்னா இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். சிங்க்னா முழுகிறது, ஃப்ளோட்டுனா மிதக்கிறது. ஓகேவா? அதனால் இப்போது ஃபஸ்ட்டு பொருள் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டஃப்பான பொருள் எடுப்போம். என்ன பண்ணிட்டு போவோம்? மாஸ்க் கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த மாஸ்க்கை கேட்போம் வாங்க. ஓகே, எல்லாரும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை தண்ணிக்குள்ளே போட போகிறேன். சாரங்க நீங்களே ஃபஸ்ட் ஆரம்பிங்க. இது சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா? ஃப்ளோட் 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 ஃப்ளோட்டு ஃப்ளோட்டு ஃப்ளோட். ஓகே, எல்லாருமே ஃப்ளோட் சொல்லியிருக்காங்க. பாப்பா ஜெயிச்சா எல்லாருக்குமே பாயிண்ட் வரும். டஃப் காம்படிஷன் ஆகுமான்னு பார்த்துடலாம். தீபக் வேறு சிரிக்கிறாரு. சரி, ஓகே, போட்டுடலாம். கைஸ், இது ஈஸி தான். ஃப்ளோட் ஆயிடுச்சு. சரி, இல்லை இப்படி போட்டு பார்ப்போம், அப்படியே தெரிஞ்சிடும். எப்படி போட்டாலும் ஃப்ளோட் தான். சரி, இந்த ரவுண்டோட வின்னர் எல்லாருக்கும் ஈச் 1 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக போயிடுச்சு. எல்லாருமே பாயிண்ட் எடுத்துறாங்க. செகண்ட் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுப்போம். கைஸ், செல்லோ டேப் கிடச்சிருக்கு. இதை போடுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாரும் பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் செல்லோ டேப் போட போகிறேன். இப்போ பேட்டிசன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா? சிங்க்கு சிங்க்கு சிங்க்கு. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க? சிங்க்கு ஃப்ளோட்டு. சிங்க். எல்லாருமே சிங்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ஃப்ரெடியை தவிர எல்லாருமே சிங்க்கு, இவன் மட்டும் ஃப்ளோட்டு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் அப்படியே போட்டுறேன். கைஸ், ஃப்ளோட்டு இதான் ட்விஸ்ட்டு. ஃப்ரெடிக்கு 1 பாயிண்ட், மீதி எல்லாரும் இந்த ரவுண்டில் தோத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டோட எண்ட் ரிசல்ட்டில் ஃப்ரெடிக்கு 2 பாயிண்ட், மீதி எல்லாருமே 1 பாயிண்ட். கைஸ், செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெடி மட்டும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரி ஃப்ளோட் தான் ஆச்சு. சரி, அடுத்த பொருள் எடுப்போம். கைஸ், இது வந்து ஒரு டஸ்டரு. இது வந்து எனக்கு ஃப்ளூட் ஆகும் தோணுது. வாங்க, அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். பொருள் எல்லாரும் பார்த்துக்கோங்க. இது டஸ்டரு. இது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு கேட்டுருவோம். தீபக், நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ளோட்டு 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 ஃப்ளோட்டு. எல்லாருமே ஃப்ளோட்டு சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல, எல்லாம் காப்பி அடிக்கிறாங்களா இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னு. சரி, போட்டு பார்த்துருவோம். கைஸ், நினச்ச மாதிரியே ஃப்ளோட் தான். உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருந்தேன். சரி, இந்த ரவுண்டில் எல்லாருக்குமே பாயிண்ட். இப்போ லீடிங்கில் இருக்கிறது ஃப்ரெடி 3 பாயிண்ட்ஸ், மீதி எல்லாருமே 2 பாயிண்ட்ஸ். அதாவது இவரு 3 பாயிண்ட்ஸ், மீதி எல்லாரும் 2 பாயிண்ட்ஸ். கைஸ், நான் நினச்ச மாதிரியே ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பேன். பரவாயில்ல, ஆங்கராக இருக்கேன். சரி, அடுத்து இப்போ சீப் எடுப்போம். இது வந்து எனக்கு சிங்க்குன்னு தோணுது. வாங்க, என்னன்னு பார்த்துருவோம். அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கோங்க. 4th ரவுண்டில் இப்போ சீப்பை போட போகிறேன். இது வேஸ்ட்டு சீப்பு தான். இப்போ ரயான் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க. 4th ரவுண்ட் வந்து ஃப்ளோட்டா தான். ஃப்ளோட். ஓகே, ஃப்ளோட் 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 ஃப்ளோட். எல்லாருமே ஃப்ளோட் சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க மாட்டேங்கிறீங்க. சரி, பார்த்துருவோம். கைஸ், ஃப்ளோட்டு தான். நான் தான் அங்கே லூசுத்தனமாக உங்ககிட்ட சிங்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சரி, இந்த ரவுண்ட்லேயே எல்லாருமே வின்னர். இப்போது 4th ரவுண்ட் ரிசல்ட்டில் ஃப்ரெடி 4 பாயிண்ட்ஸ், மீதி இவங்க 6 பேரும் 3 பாயிண்ட்ஸ். கைஸ், இந்த வாட்டி நான் என் ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு. சரி, 5th ரவுண்டுக்கு ஒரு பொருள் எடுப்போம். கைஸ், இது வந்து ஒரு டெடி பேர், அந்த டைப் மெட்டீரியல் ஸ்டாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோட் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்த்துருவோம், என்னென்னு கேட்டு பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து எல்லாரும் பார்த்துக்கோங்க. 5th ரவுண்டுக்கு இந்த டெடி பேர் டைப்பில் இருக்கிற இந்த ஸ்டார் தான். இது வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு கேட்டுப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ளோட் சிங்க்கு ஃப்ளோட் 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 ஃப்ளோட். எல்லாருமே ஃப்ளோட். இதோ இந்த மனிதன் மட்டும் சிங்க் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ, எல்லாரும் சொன்ன மாதிரி ஃப்ளோட் தான். இவருக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மின்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரவுண்டில் ரித்திக்கு தவிர எல்லாருமே வின்னு. அப்போ இந்த ரவுண்டோட ரிசல்ட்டில் 5 ரவுண்டில் ஃப்ரெடி 5 பாயிண்ட், மீதி எல்லாருமே 4 பாயிண்ட், இவர் மட்டும் 3 பாயிண்ட், இந்த சிறு மனிதன் மட்டும். கைஸ், இப்போ அடுத்த ரவுண்டு என்ன நடக்குது பார்ப்போம். போன ரவுண்டு என் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 6th ரவுண்டு. இது ஒரு கிளிப்பு. இது வந்து எனக்கு சிங்க் ஆகிடும் இல்லை ஃப்ளோட் ஆகிடும் தான் தோணுது. சரி, கேட்டு பார்த்துருவோம் வாங்க. 6th ரவுண்டில் இப்போ நான் கிளிப்பு போட போகிறேன். சரி, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறு மனிதன். சிங்க் ஆகுமா ஃப்ளோட்டா? ஓகே, ஃப்ளோட்டு 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 ஃப்ளோட்டு. ஓகே, எல்லாருமே ஃப்ளோட்டு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் உங்ககிட்ட அதான் சொல்லியிருந்தேன். ஓகே கைஸ், ஃப்ளோட் தான். இந்த ரவுண்டில் எல்லாருக்குமே பாயிண்ட்டு. ஸோ இப்போது 6th ரவுண்டில் ஃப்ரெடி 6, இந்த 5 பேர் 5, இந்த சிறு பாலகன் 4. கைஸ், நான் நினச்ச மாதிரி ஃப்ளோட் ஆகிடுச்சு. இப்போது போட்ட எல்லா பொருளுமே ஃப்ளோட் ஆகிருக்கு. ஏன்னு தெரில. சரி, இப்போ 7th ரவுண்டு ஒரு பொருள் எடுப்போம். ஒன்றாச்சும் சிங்க் ஆனால் நல்லாயிருக்கும்.
சரி கைஸ், இது ஒரு பென்னு, வேஸ்ட் பென் தான். இது வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு கேட்டு பார்த்துருவோம். நான் சிங்க்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். 7th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டு பென்னு போட போகிறேன். இது வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு இவர்கிட்ட கேட்டுடுவோம். சொல்லுங்கள், நீங்கள் தான் லீடர் இப்போது. ஃப்ளோட்டு ஃப்ளோட்டு ஃப்ளோட் சிங்க்கு ஃப்ளோட்டு 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 எல்லாருமே ஃப்ளோட்டு. இவர் மட்டும் சிங்க்கு சொல்லியிருக்காரு. நானும் தீபக்கு சொன்ன மாதிரி சிங்க்கு தான் நினச்சிருக்கேன். சிங்காக தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உள்ளே போட்டுருவோம். ஓ மை காட், இட்ஸ் எ மிராக்கிள். ஃப்ளோட் ஆகுது. இப்படி போட்டு பார்ப்போம். எப்படி போட்டாலும் ஃப்ளோட் தான் ஆகுது. அப்போது இந்த கேமில் இந்த பாலகன் தோத்துட்டாரு, மீதி எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து 7 ரவுண்ட் ரிசல்ட்டில் இவர் 7 பாயிண்ட், இவர் 6 பாயிண்ட், 6 பாயிண்ட், பேட்ரிசன் 6 பாயிண்ட், சாரங்கன் 6 பாயிண்ட், அவர் 5 பாயிண்ட். இந்த சிறு பாலகன் வந்து அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இவரும் 5 பாயிண்ட்ஸ். கைஸ், இது வரைக்கும் ஃப்ரெடி தான் லீடிங்கில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து ஒரு ரவுண்டில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்ததுனால ஜெயிச்சிட்டாரு. இப்போ அடுத்து எடுப்போம். இது வந்து உள்ள டூத் பிக் இருக்கிற ஏதோ ஒரு டப்பா. சரி, இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஃப்ளோட்டுன்னு தோணுது. எல்லாமே ஃப்ளோட் ஆகுது, ஏன்னு தெரியல. சாரி கைஸ், சரி கேட்டு பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ 8th ரவுண்டு எல்லோரும் பார்த்துக்கோங்க. இது ஒரு டூத் பிக் இருக்குது உள்ளே, அது ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா. இது வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு இவரை கேட்க வேணாம். இவர் ஆல்ரெடி கேட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இவரை தான் கேட்கல. பாவமாக இருக்கார். இவரே கேட்போம். சொல்லுங்கள். ஃப்ளோட் 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 ஃப்ளோட்டு ஃப்ளோட் ஃப்ளோட் ஃப்ளோட். எல்லாருமே ஃப்ளோட் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாரோட மூளை எப்படி வேலை செய்து பார்ப்போம். நானாக தான் சொன்னேன் உங்ககிட்ட. கைஸ், எல்லாமே ஃப்ளோட் ஆகுது கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுறது, சாரி கைஸ். சரி, இந்த ரவுண்டில் எல்லாருமே வின்னர். இப்போ 8 ரவுண்டில் இவர் 8 பாயிண்ட், 7 பாயிண்ட், 7 பாயிண்ட், 7 பாயிண்ட், 7 பாயிண்ட், அவர் 6 பாயிண்ட், இவரும் 6 பாயிண்ட். கைஸ், இப்போ வந்து 8 ரவுண்டு முடிஞ்சிச்சு. 8 ரவுண்டுமே ஃப்ளோட் தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரில. சரி, பார்த்துருவோம். கடைசி 2 ரவுண்டு ஏதாச்சும் ஒன்றாச்சும் சிங்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். கைஸ், இது ஒரு பிரேஸ்லெட்டு. இது வந்து ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதான்னு கேட்டு பார்த்துருவோம். எனக்கு இது வந்து சிங்க்குன்னு தோணுது. எனக்கு ஃப்ளோட்டு தான் நினச்சா, இப்போ சிங்க்குன்னு தோணுது. கேட்டு பார்த்துருவோம். 9th ரவுண்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் பொருள் வந்து இதுதான், பிரேஸ்லெட்டு. இது வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமான்னு இந்த மனிதனை பார்த்து கேட்டுருவோம். சொல்லுங்கள். ஃப்ளோட்டு சிங்க்குப்பா. சிங்க்கு சிங்க்கு ஃப்ளோட்டு ஃப்ளோட்டு சிங்க்கு ஃப்ளோட்டு. எல்லாருமே ஃப்ளோட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேர் சிங்க்கு சொல்லியிருக்காங்க. நானும் சிங்க்கு தான் சொன்னேன். முதல் ஃப்ளோட்டு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. கைஸ், சிங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், சிங்க்கு கைஸ். அப்போ வந்து இந்த ரவுண்டோட வின்னர் தீபக், ரயான், ஃப்ரெடி. அப்போ வந்து 9 ரவுண்டில் ஃப்ரெடி 9, ரவுண்டில் 8, இவர் 9 ரவுண்டில் 7, இவர் 7, இவரும் 7, இவரும் 7, இந்த சிறுபாலகன் மட்டும் 6. கைஸ், இப்பயும் ஃப்ரெடி தான் லீடிங்கில் இருக்கார். போன ரவுண்டு என் ப்ரெடிக்ஷன் கரெக்டு. இப்போ வந்து 2 பொருள் இருக்குது கடைசி ரவுண்டுக்கு. இந்த ஹேர் ஒரு காயின் இருக்குது கைஸ், 1 ரூபி காயின். எனக்கு வந்து எல்லாமே ஃப்ளோட் ஆச்சு. ஒன்றே வந்தால் சிங்க் ஆச்சுல, அதனால் காயினே போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா இதுதான் சிங்க் ஆகும், இதுவும் சிங்க் ஆகும். நான் காயினை போட்டுடலாம். வாங்க, இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டு பார்ப்போம். எனக்கு சிங்க்குன்னு தோணுது. ஃபைனல் ரவுண்டு இப்போ இவர் தான் லீடிங்கில் இருக்கார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்போ 1 ரூபா காயின் ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா? சிங்க்கு 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 சிங்க்கு. எல்லாருமே சிங்க்குன்றீங்க, என்ன கதைன்னு தெரில. ஆக்சுவலாக நானாக தான் சொன்னேன். ஆனால் ஈஸி தான் இது கைஸ். கைஸ், சிங்க்கு கைஸ், சிங்க்கு கைஸ், சிங்க்கு கைஸ். உள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து 10 ரவுண்டில் ஃப்ரெடி 10, ரயான் 9, தீபக் 8 பாயிண்ட்ஸ், பேட்ரிசன் 8 பாயிண்ட்ஸ், சாரங்கன் 8 பாயிண்ட்ஸ், அஷிதா 8 பாயிண்ட்ஸ், சிறுபாலகன் 7 பாயிண்ட்ஸ். என்ன பண்ணுறது தெரில. அவர் தான் இந்த கேமோட லூசர். ஸோ சிங்க் ஆர் ஃப்ளோட் சேலஞ்சோட வின்னர் ஃப்ரெடி.